வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம எப்படி இஞ்சி பூண்டு விழுது செஞ்சு வச்சு ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஸ்டோரெல்லாம் ரெடிமேட் இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட் வாங்குவோம். அந்த மாதிரி வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலே செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எந்த ஃபுட் கலரோ இல்லைனா எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே சேர்க்கலை. அதனால் நம்ம இதை எப்படி செய்கிறது, என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்க்கலாம். 100 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி, உப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலெண்ணெய் நான் எடுத்திருக்கேன். நான் இதில் 2 டீஸ்பூன் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பூண்டெல்லாம் இப்படி தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம இஞ்சியை தோல் உரித்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுக்கலாம். இஞ்சியை கழுவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தோல் சீவி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி பதம் எதுவுமே இருக்கக்கூடாது, ஏன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். எல்லாமே ரொம்ப ட்ரையாக தான் இருக்கணும். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் இந்த இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கலர்லாம் மாறாது. எண்ணெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது சீக்கிரம் கெட்டு போகாது. நீங்கள் ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூடுதலாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்க போகிறேன். நான் அதில் கடலான யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் 1 மந்த் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண போகிறதுனால நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சு வச்சிடலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு க்ளீனான ஒரு பாட்டிலுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்ல ஒரு ட்ரை பாட்டிலாக இருக்கணும். ட்ரை ஸ்பூன் யூஸ் பண்ணி நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இதை நம்ம செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இது கெட்டு போகாமல் அது வாட்டில் இருக்கும். எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுறப்போ நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இது ஃப்ரீசர்லலாம் வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும். இப்போ நமக்கு எப்படி இஞ்சி பூண்டு விழுது வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது பார்த்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் இந்த சேனலில் போடுறது உங்களுக்கு வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோட இணைந்தவங்க புதிய ரெசிபிகளுக்காக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் டெஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க் மற்றும் பின்ட்ரெஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம்.